நான் பலதரப்பட்ட கூட்டத்தில் பேசி சமீப காலத்தில் பேசியிருக்கிறேன். இந்த எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகள் முன்னாடி என்ன பேச சொல்லுவாங்க. எல்கேஜி யூகேஜி அந்த குழந்தைகள் அப்போ நான் எப்போ முடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஒரு அறிகுறி. அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா மொதல் வரிசையில் இருக்கிறது அப்படி தரையை கீறும். ஏச்சுன்னா அது போதும் அப்படின்னு அதுக்கு முடிச்சுக்கோன்னு அர்த்தம். அதை பார்த்து தான் நான் முடிச்சுக்கிறது வழக்கம். கொஞ்சம் பெரிய ஹைஸ்கூல்னா யாராவது பசங்க 2-3 பேர் கொட்டாவி விடுவாங்க. அதை பார்த்து அதை முடிச்சுக்கிறது வழக்கம். கல்லூரின்னா விசில் அடிப்பாங்க யாராவது ஒருத்தர் 2 பேர். இப்படி எனக்கு பலதரப்பட்ட எப்போ முடிக்கணுங்கிறதுக்கு அப்படிலாம் அறிகுறி உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க. முதியோர் இல்லம், பென்ஷனர் அசோசியேஷன்லாம் இருக்கு தமிழ்நாட்டில். எல்லாம் 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அவங்க கூட்டத்தில் பேசுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், அவங்களும் அசையாம கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா காது கேட்காது. அது எனக்கு அப்புறம்தான் தெரியும். பேசி முடிச்சுட்டு இறங்கி போனா அந்த முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கிற ஒரு நாற்காலில் என்ன சார் முடிச்சிட்டீங்க போல் இருக்கு அப்படிம்பார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? அதான் இறங்கி வந்தீங்கல்ல அப்படிம்பார். அதனால அது மாதிரி கூட்டத்தில் ஒன்றும் எனக்கு சுத்தமாக யாரும் இருக்கக்கூடாது எதிரில். இல்லைன்னா அந்த முதியோர் இல்லம் மாதிரி அப்படி காது கேட்காதவங்களாம் உட்காந்துருக்கணும். இங்கே அப்படி இல்லை, எல்லாம் ரொம்ப விழிப்போடு இருக்கீங்க, காதை திறந்து வச்சுக்கிட்டு. அது மாதிரி என்ன போன்ற ஆட்களுக்கு கொஞ்சம் இது பேசுறதும் என்ன சில பேருக்கு என்னென்னா பேச்சு மைக்க பார்த்ததும் எனக்கு எப்போ நேரங்காலம் தெரியாது, முடிக்கிறதுக்கு தெரியாது. அப்படியும் உண்டு பேச்சாளர்கள் பல ரகம். நான் கூட இப்போ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நண்பர் சுபாஷ்னு ஒருத்தர் வந்திருக்கார். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் எப்போ முடிக்கணும்னு தோணுதோ அப்போ லேசாக தலையை சொறி நான் முடிச்சுக்கிறேன். என்ன கடிகாரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் எப்போ ஆரம்பிக்கிறேன் எப்போ முடிக்கிறேன்னு தெரியாதுன்னு சொன்னேன். இதே மாதிரி கும்பகோணத்தில் சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த ஏற்பாட்டாளரை உட்கார வச்சு, நீ முடிக்கணும்னு தோன்றப்ப தலையை சொரியா நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பெரியவர்களே தாய்மார்களேன்னது உடனே தலையை சொன்னார். என்னையா அது உள்ளே என்ன இல்லை, இது தலை அரிக்குது அதனால சொல்லிடுறேன், நீ அது வேற மாதிரியா சொல்லுவேன்னு சொன்னார். அப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி உட்கார வச்சிருக்கேன் எதிரில். அவர் இன்னும் தலைக்கு கையை கொண்டு போல, முதல் வரிசையில் உட்கார வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த பேசுறவங்களுக்கு அந்த கூட்டம் பார்த்துட்டா முடிக்கிறது எப்போ முடிக்கிறது என்ன இதுன்னு தெரியாது. அது ஒரு பேச்சாளர் அவர் பாட்டு பேசிட்டே இருந்தாராம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கார். பேசிட்டு இருந்தா ஒன்றும் புரியல, நேரங்காலம் தெரியல. அவருக்கே தோணி ஒரு கட்டத்தில் அந்த பேசுறவருக்கு, ஐயா மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல் இருக்கு, எவ்வளோ நேரம் பேசினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, இந்த கை கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாராம். அப்போ கோபமா ஒருத்தர் எழுந்திருச்சு, ஏயா கடிகாரத்தை தான் மறந்த, பின்னாடி மாட்டிருக்கிற காலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னாராம். அப்பதான் தெரியுது அவன் வார கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். போன வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு இந்த சனிக்கிழமை முடிக்கிறது மாதிரி அப்படி ஆயிடும். ஏன்னா கடிகாரமும் கிடையாது. அது மாதிரி பேசுற பேச்சு ஏன்னா பேசுனா என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பேச்சை கேட்டாலும் ஒரு தன்னம்பிக்கை வரணுமா கேட்கறவங்களுக்கு, அதுதான் நல்ல பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரணும், தன்னம்பிக்கை வரணும். அப்படிப்பட்ட எண்ணத்துல தான் அவங்க எல்லாம் நல்ல கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு 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 இளைஞன் எங்கெங்கயோ வேலை தேடி இருக்கான், வேலையே கிடைக்கல. உடனே ஒரு தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டானான். யாரும் வேலை கொடுக்கல, தண்டவாளத்தில் போய் தற்கொலை பண்ணி எடுத்து படுத்திருக்கான். அப்போ 2 பக்கமும் திரும்பி பார்க்கறான், ரயிலே வரல. என்ன தற்கொலை பண்ணா கூட ரயில் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். அப்போ யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஒரு திடல்ல கூட்டம், பெரியவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம அந்த பெரியவர் போய் கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தையாவது கேட்டுட்டு வருவோம், நீ ரயில் வர்ற பாட்டை காணும், அப்புறம் தலையை வச்சு படுத்துக்குவோம் அப்படின்னு நேரம் அந்த கூட்டத்துக்கு போனா ஒரு திடல்ல ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காரு. தன்னம்பிக்கை, வாழ்க்கையில் இளைஞர்கள் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இவன் போய் உட்காந்து கேட்டான். இந்த இளைஞன் 1 மணி நேரம் கேட்டான். 2000 பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே கூட்டம் முடிஞ்சது, கூட்டம்லாம் கலைஞ்சு போச்சு. அந்த பெரியவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரை போய் இவன் சந்திச்சான். இளைஞன், ஐயா நான் தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்தேன், தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தேன், ரயில் வரல, அந்த நேரம் உங்கள் பேச்சு குரல் தான் கேட்டுது, நான் உங்கள் பேச்சை கேட்டேன், 1 மணி நேரம் கேட்டேன், கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன், நான் இனிமேல் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா.
அவர் பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை. இதுதான் ஒரு பேச்சுக்கு அடையாளம், இப்படிதான் இருக்கணும். சரி, அந்த முடிவுக்கு எப்படி நீ வந்தேன்னு கேட்டார். இப்போ உங்க பேச்சை இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னு கேட்டான். ஒரு 2000 பேர் இருக்கும்பா அப்படின்னார் அவர். அப்போ அந்த இளைஞன் சொன்னானா, ஒரு 2000 பேரை ஒரே நேரத்தில் சாகடிக்கிற நீ உயிரோடு இருக்கிறப்போ நான் எதுக்கு சார் சாகணும்? நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, நான் இனிமேல் சாக மாட்டேன் சார்ட்டு போயிட்டானா. அப்படி கேட்கறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும். அது எப்படியோ வந்தா போறோம். இப்ப எங்க பேச்சை கேட்டுட்டோம், அந்த ரகத்தில் வந்தாலும் சரிதான். வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த பேச்சுக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அப்படி அது பண்றது. இதுல என்னன்னா, இந்த மனிதனுக்கு அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதை பத்தி சொல்லுவாங்க. நகைச்சுவை குடும்பத்துல நகைச்சுவை உணர்வு இருந்ததுன்னா குழப்பமே வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பேச்சாளர்கள் என்னன்னா, சில பேர் தெளிவா, அதாவது தெளிவா பேசி குழப்பறவங்க இருக்கிறாங்க, குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பேச்செல்லாம் உண்டு. குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறது யாருன்னா சித்தர்கள். நம்ம பழைய சித்தர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு குழப்பமா இருக்கும், ஆனா அது கருத்து தெளிவா இருக்கும். அதுதான் குழப்பமா பேசி தெளிவுபடுத்துறவர்லாம் பழைய நம்ம சித்தர்கள். தெளிவா பேசி குழப்பறவங்க இருக்கிறாங்க சில பேச்சாளர்கள். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கிறான் ஒரு திடல்ல. அந்த ஆடு மேய்க்கிற அந்த ஆள் ரொம்ப தெளிவா பேசணும்னு நினைக்கிறவன். அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான், அந்த ஆள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், மந்தையில எத்தனை ஆடுப்பா இருக்கு? அப்ப அவன் சொன்னான், ஆடு மேய்க்கிறவன் சார், எதையும் தெளிவா கேட்கணும், நீ கருப்பாட்டை கேட்கறியா வெள்ளாட்டை கேட்கறியா அப்படின்ட்டு இருக்கான். கருப்பாடு அது ஒரு 50 இருக்கு அப்படின்னா, சரி வெள்ளாடு எத்தனை இருக்கு அப்படின்னா, அதுவும் 50 தான் இருக்கு அப்படின்னு இருக்கான். என்ன ரெண்டும் ஒரே ஆன்சர் தானே சொல்றான் அப்படின்னு சொல்லி, சரி இந்த ஆடெல்லாம் எவ்வளவு புல்லு சாப்பிடும் ஒரு நாளைக்கு? சார் மறுபடியும் தெளிவா கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு அப்படின்னா 10 கிலோ சாப்பிடும். சரி வெள்ளாடு அதுவும் 10 கிலோ சாப்பிடும். ரெண்டுக்கும் அதே தான் சொல்றான். சரிப்பா இது எல்லாம் எவ்வளவு பால் கறக்கும் இந்த ஆடெல்லாம்? சார் திருப்பி திருப்பி சொல்ல, தெளிவா கேளுங்க, கருப்பாடா வெள்ளாடான்னா? கருப்பாடு தென்னை 5 லிட்டர் கறக்கும், வெள்ளாடு அது 5 லிட்டர் தான் கறக்கும். இப்படியே இவன் தெளிவா பேசி இவன் என்ன சொல்லிட்டு வரான்னு தெரியல. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான், அப்புறம் எதுக்கு பிரிச்சு பேசுற? ரெண்டும் ஒண்ணுதாடா சொல்றேன்னு இருக்காரு. அப்படி இது ஆரம்பத்திலே கேட்டா சொல்லிட்டு போறேன். ஏன்னா ஏன் அப்படி தெளிவா பிரிச்சு கேட்கறேன்னா, அந்த கருப்பாடெல்லாம் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு சொந்தம். சரி வெள்ளாடு அதுவும் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா, இப்ப இவன் என்ன பேசலாம்? தெளிவா பேசி குழப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்ப எதுக்கு இந்த அறிகுறியை சொல்றேன்னா, நான் பேசுறது கூட அப்படித்தான் இருக்கும். ஏன்னா குழப்பமா பேசி தெளிவுபடுத்துகிறவர்கள் பின்னாடி வராங்க, அவங்க கொஞ்சம் அவங்க. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெளிவா பேசி உங்களை குழப்பி வச்சோம்னா அவங்க பின்னாடி பார்த்துக்குவாங்க. அதுதான் எனக்கு எங்க ஊர்லயே ஒரு பேர், எங்க ஊர் நண்பர்கள் கூட இங்க வந்திருக்கிறாங்க. எங்க ஊர்ல இருக்கிறவங்க இந்த ஊர்ல வேலை பார்க்கறாங்கிறது எங்க ஊர் பக்கத்து ஊர் இப்பதான் தெரியும். வந்த பிறகு நண்பர்கள்லாம் பார்த்தாங்க, எங்க ஊர் பையங்கள்லாம் இங்க இருக்கிறாங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். எங்க ஊர்ல அவங்களுக்கு தெரியும் எனக்கு பேர் என்னன்னா, எல்லாம் நல்லா செய்வேன், கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கு இப்பவும் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல ஒரு பெரியவர் கேட்டார், உனக்கு சின்ன வயசுலயே உனக்கு ரேடியோவில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும்பா அப்படிம்பாரு ஒரு தாத்தா. அது எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளவு தீர்க்க தரிசனமா? இல்ல நீ சின்ன வயசுல கூட ஒரு பொய்ய கூட நிஜ மாதிரி பேசுவேன், அதனால தான் உனக்கு அங்க வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த பொய் சொல்றதுல கொஞ்சம் அதுதான் என்கிட்ட உள்ள குறைய தவிர, கொஞ்சம் பொய் சொல்லுவேன், வேற மற்றதெல்லாம் தெளிவா இருக்கும். இதுவே சொன்னாராம், அதாவது கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் புகார் பண்ணியிருக்கிறார், நீ படைச்ச மனுஷன்லாம் பூலோகத்தில் பொய் சொல்றாங்க, ரொம்ப எல்லாரும் பொய் சொல்றாங்க, நீ படைச்ச மனுஷன் சரியா இல்லை அப்படின்னு கடவுள்கிட்ட போய் புகார் பண்ணாங்களாம். அப்ப கடவுள் சொன்னாராம், என்னை யாரும் ஏமாற்ற முடியாதுப்பா, நான் அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன், இங்க பாரு எதிர்த்தாப்புல பாரு என்ன தெரியுது அப்படின்னா, பிரம்மாண்டமான செவுரு, அதுல லட்சக்கணக்கான எலக்ட்ரிக் பல்புலாம் சொருவி இருக்கு, பல்பு சொருவி இருக்கு அதெல்லாம். அப்ப கடவுள் சொன்னாராம், புகார் சொன்னவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா எலக்ட்ரிக் பல்பு, பூலோகத்துல நாம் படைத்த மனிதர்கள் யாராவது பொய் சொன்னா இங்க விளக்கு எரியும், எந்த ஏரியாவில் எவ்வளவு விளக்கு எரியுது அப்படிங்கிறத பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன், நான் படைத்த மனிதர்களை என்னை ஏமாற்ற முடியாது, எவ்வளவு பேர் எங்க பொய் சொல்றாங்கிறது இந்த விளக்க பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் நான் கடவுள். இப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது எல்லா விளக்கம் எரிஞ்சுதான். அப்போ புகார் பண்ணவன் கேட்டிருக்கான், இது ஏதாவது ஒயரிங்ல கோளாறா இருக்குமா சார், இது ஏன் இப்படி எல்லாம் எரியுது அப்படிங்கிறப்ப கடவுள் சொன்னாராம், இல்ல இப்ப பொறு,
இப்போ சிங்கப்பூர்ல தென்கட்சி சுவாமிநாதன் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 15-20 நிமிஷத்துல சரியா போடும் அப்படின்னாராம். அப்படி சொல்லுவாங்க என்னை பத்தி கொஞ்சம் பொய் சொல்றதுங்கிறது. அதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது. நான் பொய் சொல்றதுன்னா அந்த முன்னாடி சொன்ன முதியோர் இல்லம் அங்க வேணா சொல்லலாம், எதை சொன்னாலும் கேட்க போறதில்ல, அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்ப இதுல என்னன்னா, இவங்க ஐயாக்கெல்லாம் இங்க வந்ததும் பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, முஸ்தபா சார்லாம் சொன்னார், இங்க முன்னாடிலாம் எங்க மனிதர்கள் எந்த அளவுக்கு இப்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வளர்ந்திருக்கிறார்கள். முன்னாடிலாம் சினிமா நடிகர்களுக்கு தான் இது மாதிரி கூட்டங்கள்லாம் வரும், சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுறவங்களுக்கு கூட்டம் வர்றது ஒரு பெரிய ஆரோக்கியமான அறிகுறி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்னு சொன்னார். அது இப்போ அதுக்கு தான் வந்திருப்பீங்க, வேற ஒன்றும் இப்போ எங்கள் முகத்துக்காக வந்திருக்க போறீங்க, அப்படி ஒன்றும் கவர்ச்சியான முகமா அதுவும் அதனால முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ரேடியோவில் நான் கொஞ்ச காலம் வெளியில தெரியாம இருந்தேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வருவாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வருவாங்க, சார் அந்த தினம் ரேடியோவில் பேசுறாரு இன்று ஒரு தகவல், அவர் முகத்தை பார்த்துட்டு போகணும் சார் அப்படின்ட்டு வருவாங்க. ஏன்னா இப்ப தொலைக்காட்சியில் வர்றதில்லை. அதுல என்னன்னா, அப்படி ஒரு தடவை வர்றவங்க அடுத்த தடவை வர்றதில்லை. அப்பதான் புரியுது, ஓஹோ அவங்க ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வராங்க, வேற ஒன்றும் ஒரு பெரிய கவர்ச்சி. அதனால இந்த கூட்டம் ஏதோ எங்களுடைய கவர்ச்சின்னா அவர் ஐயா சுகிசிவம் கொஞ்சம் கவர்ச்சியா தெரிகிறார், அதனால அவருக்காக வந்த கூட்டமா வேணா இருக்கலாம். வேற எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஐயா சாலவன் பாப்பாவுக்கு சுத்தமா அந்த நம்பிக்கை இருக்காது. அதனால நாங்க ஏமாந்து போட மாட்டோம், ஏதோ எங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு. என்ன அவங்களுக்கு கருத்துன்னா, நல்ல குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, நல்ல குடும்பத்தை எப்படி நடத்துறது, இது மாதிரி நல்ல கருத்துக்களை ஜனங்கள்கிட்ட பரிமாறிக்கணும்னு இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் சில நிகழ்ச்சிகளை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஐயா அவர்கள் கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்லாம் ஜனங்களை கூப்பிட்டு நல்ல விஷயத்த சொல்லுது. குடும்பம்ங்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம். இப்போ எப்படின்னா, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்கு பாருங்க, ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளவு நெருக்கடி இருந்ததோ அது போல 40 பங்கு இப்போ அதிகமாயிட்டு தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில 1 கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க, இப்ப 40 கிலோ வச்சுக்கிட்டு நிக்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில நெருக்கடி அதிகமா போச்சு. இந்த நெருக்கடியில முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க. தியானம்னா ஒருத்தர் 2 பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அதுக்குதான் இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியம் தான் சிரிப்புங்கிறது. இதை பத்தி பெரியவங்க எல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிரிப்புங்கிறது நாம பிறந்து ஒரு 6 மாசத்துல தான் முதல் தடவையா விவரமா சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. நாம பிறந்து 6 மாசத்துக்கு, அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு 6வது வாரம், 1.5 மாசத்துல தான் குழந்தை விவரமா சிரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அதெல்லாம் இப்ப கணக்கு எடுத்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் ஒரு குழந்தை. பெரியவங்க எல்லாம் 15 தடவை சிரிக்கிறாங்களாம். 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைஞ்சு 15 ஆயிட்டு. அதனாலதான் இருதய நோயெல்லாம் வருது, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 200 சிரிப்புக்கு அது இயல்புத்தன்மை, மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது. அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது. ஆனா இப்ப காலங்காலமா நாம என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா, சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல். ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரிச்சா மரியாதை குறைச்சல், அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரிச்சா மரியாதை குறைச்சல், ஒரு ஆபீசருக்கு முன்னாடி பியூனு சிரிச்சா மரியாதை குறைச்சல், இப்படின்னு சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமா நாம போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்ப மரபு ரீதியாவே அந்த சிரிப்பு நம்மகிட்ட சிறைப்பட்டு இருக்குதான், அடங்கி போச்சு. அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. வேற இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்ப அதை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது. ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்குன்னு வைங்களேன், குழந்தை தொட்டில இருக்கு, அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழுப்பை ஆட்டுங்க சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பை சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை. அது என்ன ஜோக்காது, சத்தம். ஒரு கிளுகிழுப்பையை கொண்டு போய் குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குதே, அதுதான் இயல்புத்தன்மை. அதே கிளுகிழுப்பையை ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க, கோவம் வந்துடும், அடிக்க வருவார். என்னடா விளையாட்டு இது அப்படிமாரு.
ஏன்னா அவர் சிரிச்சுட்டு இருந்தவர், அப்படி இருந்தவர் ஒரு காலத்துல. ஒரு கிளுகிழுப்பைக்கு சிரிச்சவர் ஒரு காலத்துல இப்ப கோவப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த இயல்பு தன்மை மாறாம இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக எல்லாரையும் குழந்தையாக்க முடியாது. மனுஷன் எல்லாரும் இனிமே வயசுங்கிறது கூட ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது. அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஆனா ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாராம், சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம். ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பாட்டி அம்மா, 90 வயசு பாட்டி, அது போயிருக்கு. அதே டாக்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க, இந்த வயசு குறையிற மாத்திரை அப்படின்றது. அவர் ஒரு பாட்டில் கொடுத்தாரு மாத்திரை. பாருமா பாட்டியம்மா, ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், எடுத்துட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர். இந்த 90 வயசு பாட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர் கிட்ட போயிருக்கு. 30 வயசு பொண்ணா போச்சான். 30 வயசு பொண்ணா மாறி அதே டாக்டர் கிட்ட போயிருக்கு. இடுப்புல ஒரு கை குழந்தை, அது சட்டை கட்ட போடாம கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நேற்று வந்தேன், ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்க நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு 30-40 மாத்திரை சாப்பிட்டேன், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு, இதுக்கு ஏமா வருத்தப்படுற, எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சிட்டுது, நீ சந்தோஷப்படு, இதுக்கே மறுபடியும் என்னட்ட வந்திருக்கிற அப்படின்னாரான் டாக்டர். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சேன், என்னை பத்தி பரவாயில்ல டாக்டர், என் இடுப்புல பாருங்க கை குழந்தை, இது சட்டை கிட்ட போடாம உட்காந்துருக்கு, கட்டவரில் வாயில வச்சுட்டு உட்காந்துருக்கு, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70 மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது, இது என் வீட்டுக்காரரு. இவர் இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறார். நான் எதையாவது கொடுத்து இனிமேதான் வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான். அவர் ஏதோ நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. ஏதோ நமக்கு இந்த உலகமே இல்லை, நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்படியே நான் தூக்கிட்டு எங்க அலையிறது அப்படின்னு தான். அதனால வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமா நாம பண்ண முடியாது. ஆனா இந்த இயல்பு தன்மை மாறாம வச்சுக்கலாம். குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோட வாழறதுக்கு கத்துக்கணும். அதுதான் வாழ்க்கையில இன்பமாக வாழறதுக்கு வழி. குழந்தை தனமா இருக்கக்கூடாது, குழந்தை தன்மையோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. குழந்தை தன்மைங்கிறது வேற, குழந்தை தனம்ங்கிறது வேற. அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்ப யாராவது ஒருத்தவங்க இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு போனா போய் கேட்கணும், ஏமா இது ஏன் வீட்டுக்காரரா உன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிலாம் ஆயிடும் நிலைமை. இயற்கையை நம்ம மாற்ற முடியாது, அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம பண்ணணும். குழந்தை தன்மையோட வாழறதுக்கு குடும்பத்துல குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு அந்த குழந்தை தன்மை உண்டு. ஒரு வீட்டுல ஒரு புள்ள படுத்திருக்கு, அம்மா எழுப்புறாங்க, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா, காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு. அந்த அம்மா அந்த புள்ளை சொல்லியிருக்கு, ஐயோ எனக்கு காலேஜுக்கு போறதுக்கு பிடிக்கலம்மா, என்னை தொந்தரவு பண்ணாத, காலேஜுக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான். அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஏன் உனக்கு காலேஜுக்கு போறதுக்கு பிடிக்கல, கல்லூரிக்கு போறதுக்கு, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்னு இருக்க. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சான், ஏன் பிடிக்கலன்னா, கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குது, ஆசிரியர்களுக்கும். 2வது காரணம், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்ன பிடிக்கல, அதனால நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை புள்ள சொல்லியிருக்கு. அம்மா அப்படிலாம் நீ இதுக்காக போகாம இருக்கக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு புடிவாதமா அந்த அம்மா புள்ளைய எழுப்பினாங்களாம். சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்றேன், அதுக்கு நீ 2 காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 52, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால் அப்படின்னு தான். என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே. அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலயும் குழந்தை தன்மையோட இருக்கார் பாருங்க, அதுதான் அந்த குழந்தை தன்மையோட வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க. கணவன் இன்னைக்கு நேற்று என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உங்க ஊர் தொலைக்காட்சியிலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது இந்த உறவுகளை பத்தி ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. ஒரு அம்மா சொல்லுது, அதாவது கணவன் மனைவியா இருந்துட்டு அப்புறம் விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுறத நேற்று தொலைக்காட்சியில போட்டாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நாங்க கணவனும் மனைவியா இருக்கிறப்போ எங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருந்தது, இப்ப விவாகரத்து வாங்கிட்டு இப்ப நண்பர்களா இருக்கிறோம், இப்ப சண்டையே வர்றதில்லை எங்களுக்குள்ள. அப்படி பாருங்க, கணவன் மனைவியா இருந்தப்ப சண்டை வந்துதான், விவாகரத்து வாங்கினது மறுபடியும் நாங்க நல்லபடியா தான் இருக்கிறோம், ஒன்னும் எங்களுக்கு சண்டை வரல. அப்படி இருக்குது இப்ப காலம் போய்கிட்டு இருக்கு. நேற்று அப்படி ஒரு இது என் கூட வேலை பார்க்குறப்போ ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க எப்போதும் அவங்க வீட்டுக்காரர் படத்தையே வச்சிருப்பாங்க, கையில பத்திரமா வச்சுப்பாங்க. அவ்வளவு மரியாதை மதிப்புன்னு சொல்லி நாங்கள்லாம் அவங்கள பெருசா நினைப்போம். இது எதுக்குமா அவங்க வீட்டுக்காரர் படத்தை பத்திரமா இல்லை கையிலேயே வச்சிருக்கீங்களே
ஆஃபீஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அடிக்கடி எடுத்து பார்த்துக்குவாங்க. அவ்வளவு பிரியமா அவங்க வீட்டுக்காரர் இல்லை. ஆமாம், எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுதுன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் படத்தை எடுத்து பார்ப்பேன். ஆமாம், பரவாயில்லையே இப்படி ஒரு இதா? ஆமாம், இதை பார்த்துட்டு நினச்சிக்குவேன், இதை விட பிரச்சனை வேற என்ன இருந்துட போகுது உலகத்தில் அப்படின்னு நினச்சிக்குவேன். உடனே எனக்கு எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு தான். அப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, இப்போ இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நீங்க இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் யாராவது அப்படி கூட பண்ணலாம். யாரா எப்போதுமே உங்க வீட்டுக்காரர் படத்தை கையில் வச்சுக்கோங்க. அது ஒரு யோசனை, குடும்பம் குதூகலமா இருக்கிறதுக்கு அது ஒரு யோசனை. அதே மாதிரி இவங்களும் அவங்க படத்தை வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கணும், இதை விட நமக்கு என்ன வந்துட போகுது பெருசா அப்படின்னு. அப்படிதான் இருக்கணும். குடும்பம் வந்து நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு இப்போ சொல்லுவாங்க, கடவுளே வந்து ஒரு வீட்டு கணவன், வீட்டு தலைவர் கனவுல வந்தாராம். கடவுள் வந்து இது மாதிரி உன்னை விட்டுட்டு உங்க குடும்பத்தை உன்னையெல்லாம் விட்டுட்டு போக போறேன்னா, அதனால ஏதாவது வரம் வேணும்னா கேட்டு போய் வாங்கிக்கோ அப்படின்னு கடவுள் சொன்னாராம் இந்த குடும்ப தலைவர்கிட்ட. அவருக்கு என்ன கேட்கறதுன்னு புரியல. கடவுள் வந்து விட்டுட்டு போறேங்கிறாரு, ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு. நம்ம என்ன பண்றது, என்ன கேட்கறதுன்னு ஒன்றும் புரியல, குழம்பிட்டு இருந்தான் அந்த ஆளு கனவுல. இப்போ கடவுள் சொன்னாரா, சரி நீ ரொம்ப குழப்பமா இருக்க, நாளைக்கு மறுபடியும் உன் கனவுல வரேன், அதுக்குள்ள நீ முடிவு பண்ணி வை, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, உனக்கு வரம் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், உன்னை விட்டுட்டு போறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காரு கடவுள். சரி ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு நான் அதுக்குள்ள முடிவு பண்ணி வைக்கிறேன்ட்டு அவர் வந்தார். மறுநாள் முழிச்சுக்கிட்டார். முழிச்சுக்கிட்டு மனைவி மகன் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டார், குடும்பத்தில் எல்லாரையும். அப்படி வாங்க, இது மாதிரி நேற்று கனவுல வந்தார் கடவுள், நம்மளை விட்டுட்டு போக போறாராம், என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிங்கோ அப்படின்னு இப்போ சொல்லிட்டார். என்ன கேட்கறதுன்னா அப்படின்னு அந்த கணவன் கேட்கறான். இந்த மனைவி சொல்றாங்க, என் உடம்பு பூரா நகையா இருக்கணும் அப்படின்னு கேள் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த ஒரு பொண்ணு ஓடி வந்து, அப்படிலாம் கேட்காதப்பா கடவுள்கிட்ட, இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவு இருக்கோ அது போல இன்னொரு பங்கு வேணும்னு கேள் அப்படின்னு. அந்த பையன் வந்து அவன் வேற சொன்னான், அவன் அது நமக்கு வந்து இது போல ஒரு 10 பங்காவது வேணும், 2 பங்களா கார் வேணும் அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்தான். இவர் என்ன கேட்கறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள அங்க வேலை செய்யற அம்மா, ஒரு வயசான அம்மா வந்திருக்கு, வேலை செய்யற அம்மா. அது வந்து சொல்லிச்சான் இவர்கிட்ட, தப்பாரு கடவுள்கிட்ட அப்படிலாம் கேட்காதப்பா, நாளைக்கு வரும்பொழுது என்ன வரம் வேணும்னா எங்க குடும்பத்துல எல்லாரும் அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும்னு கேட்டு வாங்கிக்கோ வரத்தை. அன்பு பாசம் குடும்பத்துல எப்போதும் நிலவணும்னு கேட்டு வாங்கிக்கோ, வேற எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்னு இந்த பெரியம்மா சொல்லிச்சான். மறுநாள் அதே மாதிரி படுத்து தூங்கினாரு. கடவுள் கனவுல வந்தார். வந்து கேட்கும் பொழுது இவர் சொன்னாராம், ஐயா எனக்கு வந்து எங்க குடும்பத்துல நாங்க கணவன் மனைவி புள்ள குட்டி எல்லாம் பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் கேட்டதும் கடவுள் வந்து தலையை சொரிய ஆரம்பிச்சுட்டாராம். ஏன் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்க அன்பா பிரியமா இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் நான் உங்களை விட்டுட்டு போக போறேன், நான் ஏற்கனவே இல்லைங்கிறதுனால தான் உங்களை விட்டு போகலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்போ நீங்க ஏற்கனவே பாசமா இருந்தீங்கன்னா நான் இனிமேல் போக மாட்டேன், அதனால ஏன் முடிவும் மாத்திக்க வேண்டியதுதான், உங்க கூட தான் இருக்க போறேன்னாராம். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அதனால ஒரு குடும்பத்துல அந்தந்த உறவு முறைகள் சரியா இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கும். அங்கதான் இறைவன் வாழும் இல்லம்ங்கிறாங்களே, அதுதான் அது. அதுல அந்த குடும்ப தலைவர்ங்கிறவர் கணவன் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் பொறுப்பு. அவருக்கு நிறைய சகிப்புத்தன்மை வேணும், கோபம் வரக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் போகணும். சில கணவன்மார்கள் வந்து எது சொன்னாலும் மனைவி வந்து தட்டுறதில்லை. அங்க போனா போவாங்க, எதுக்கு போக சொல்றேன்னு கேட்கறதில்ல, போறது, இங்க வான்னா வர்றது. திருவள்ளூர் மனைவி இருந்தாருன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி. அது எப்படின்னா ஒருத்தர் சொன்னார், அது அப்படி இல்லை, அதுக்கு ஒரு கதை சொன்னார். ஹிட்லர் வந்து வந்தாராம் ஒரு தடவை, ஒரு பெரிய கப்பல் மேல, கப்பலுடைய மேல் தளத்துல ஹிட்லர் வந்துகிட்டு இருக்காரு. ஒரு இங்கிலீஷ் கேப்டன் எதிரில் நிக்கிறான். அவனுக்கு பெரிய ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இப்படி ஒரு தனி மனிதனா இருந்துகிட்டு உலகத்தையே இப்படி இந்த பாடுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி, உன்னுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்டாராம் அந்த இங்கிலீஷ் கேப்டன். இப்ப ஹிட்லர் சொன்னாராம், என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிட்ட வேலை செய்யற ஊழியர்கள், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, நான் என்ன சொல்றேனோ அதை உடனே செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு எதிர்த்து பேச மாட்டாங்க, அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிச்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி கையை தட்டினாராம் ஹிட்லர். உடனே ஒரு சிப்பாய் எங்க இருந்து வந்து லெப்ட் ரைட்னு போட்டு வந்து சல்யூட் பண்ணி நின்னான். உடனே ஹிட்லர் சொன்னார், நீ அப்படியே இந்த கப்பல் மேல் தளத்துல இருந்து அப்படி கடல்ல விழுந்து செத்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு சொல்றேன் என்ன இதில், உடனே குதிச்சு செத்து போட்டான். இவருக்கு பெரிய ஆச்சரியம் கேப்டனுக்கு. ஹிட்லர் சொன்னார், இதுதான் என்னுடைய வெற்றி காரணம், தப்பார் இன்னொருத்தனை கூப்பிடுறேன் அப்படின்னு தட்டினா, இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்தான், லெப்ட் ரைட் வந்து நின்னா, நீ இப்படி குதிச்சு செத்து போடா அப்படின்னு பொத்துன்னு குதிச்சுட்டான். எதுக்கு போக சொல்றீங்கன்னு ஒண்ணுமே கேட்கல, புதினா உடனே குதிச்சுட்டான். அப்போ ஹிட்லர் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு ஊழியர்களும் இருக்கிறாங்க, நானும் ஊழியர்களை இழக்கிறதுக்கு தயாரா இல்லை, தப்பார் தயாரா இருப்பேன் எப்போ, தப்பார் இன்னொருத்தர் தட்டுறேன்னு இன்னொருத்தர் வந்தார்.
எதிர்த்தாப்புல இருந்து ஒருத்தன் லெஃப்ட் ரைட் சல்யூட் அடிச்சான். நீயும் குதிச்சு செத்து போடான்னு இருக்காரு ஹிட்லர். இவனால பொறுக்க முடியல, இந்த இங்கிலீஷ் கேப்டன் அனாவசியமா ஒவ்வொருத்தனா குதிச்சுடுறானேன்னு சொல்லி ஓடி போய் அவனை குதிச்சுட்டான். குதிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி தனியா எடுத்துட்டு போட்டான். தனியா எடுத்துட்டு போய் அந்த சிப்பாய் கிட்ட கேட்டாரான் அந்த இங்கிலீஷ் கேப்டன், ஏப்பா அந்த ஆளு குதிக்க சொல்றான்னா நீ ஏன் எதுக்குன்னு கேட்கறது இல்லையா, உடனே குதிச்சு செத்து போறீங்களே, இதெல்லாம் என்ன அநியாயம் அப்படின்ட்டு இருக்கான் அந்த இங்கிலீஷ் கேப்டன் கையை பிடிச்சிக்கிட்டு. உடனே அந்த சிப்பாய்க்கு கோவம் வந்துட்டு தான், உடையா கைய, இவன்ட்ட வேலை பார்க்கறத விட உழுந்து செத்து போலாம் நான் குதிக்கிறான், என்ன அனாவசியமா எதுக்கியா இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டானா. அதனால இந்த உடனே சொல்றதை செய்யறாங்க பாருங்க, அவங்கள நம்பக்கூடாது. கணவன்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை, சொல்றத உடனே செஞ்சிருவாங்க மனைவி, நீ அங்க போனா போங்க வரணும் அது ஹிட்லர் மாதிரி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத விட சொல்றதை செஞ்சுட்டு போடுவோமே, அப்படி சமாளிக்கிற கணவன்மார்கள் உண்டு. குடும்பத்துல அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க. குடும்பத்துல ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். கணவன் மனைவின்னா அனுசரிச்சு போகணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கணவன், அதுக்காக தான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்கு மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனா வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த காலத்துல புலி வேட்டைக்கு போகணும். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் பழக்கம் என்னன்னா, காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும். அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன். அதை வீட்டில் கொடுப்பான். அதை தான் கட்டி அதை இதாக கட்டுவாங்க, மாலையா போடுவாங்க, தாலியா கட்டுவாங்க. அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது, காட்டுக்கு போகணும், போய் புளியை கொண்டு வா, அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் ஏன் போறது இல்லைன்னா, இப்போலாம் ஒருத்தனை காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டு வானா புலி தான் மாப்பிள்ளையா வரும். அதனாலதான் இப்ப போறதில்லை யாரும் காட்டுக்கு. அப்ப பெண்களும் ரொம்ப வீரமா இருந்தாங்க. பெண்கள் மூலம் அந்த காலத்துல எப்படின்னா, முறத்தாலேயே புலியை துரத்துவாங்களாம். நம்ம பழைய பாட்டுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, முறத்தால புலியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டு. ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம். இப்ப கல்யாணம் ஆகி இந்த காலத்துல ஒரு கணவனை விரட்டிட்டு வந்தாங்களாம் முறத்தை எடுத்துக்கிட்டு. ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளில ஓடி வரான், பின்னாடி முறத்தை எடுத்துட்டு அந்த அம்மா ஓடி வருது. இவனை தனியா பிடிச்சி கொண்டு போய், என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரைய, முறத்தால துரத்துறா இப்படி வரைய அப்படின்னா, அவன் அப்படியே தடுமாறிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் என்ன புலியா நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிட்டானா. அந்த காலத்துல புலியை தான் முறத்தால விரட்டினாங்க, இப்போ புருஷனை விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த காலத்துல கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா, உடல் வலிமை தான் முக்கியம். இப்ப கூட மதுரை பக்கத்துல ஐயாவுக்கு தெரியும், அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊருக்கு ஊர் எல்லையில கிடக்கும். ஊர் எல்லையில ஒரு பெரிய கல்லு கிடக்கும். அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போறவங்க அந்த கல்லை தலைக்கு மேல தூக்கி காட்டணும், அப்படியே தூக்கி தலைக்கு மேல வசதி கீழே போடணும். அந்த வலு இருந்தாதான் நீங்க அந்த ஊருக்குள்ளேயே போகலாம், பொண்ணு கேட்கறது போகலாம், இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான். அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைன்னு பாக்குறாங்க. இளவட்டக்கல்லுன்னு பேரு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேல தூக்கி கீழே போடுவாங்களாம். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டா போறோம்னு வச்சிருந்தாங்களாம். இப்ப நான் அந்த ஊருக்கு என் கூட பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் போய், உனக்கு எப்படிப்பா இந்த ஊர்ல கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, இப்போலாம் நாங்க தொட்டு கும்பிட்டா போறோம், அதை அசைக்கிறது கூட இல்லை. அப்படி ஆயிட்டுது. ஒரு குடும்பத்தை கணவனா வரப்போறவனுக்கான தகுதி அந்த காலத்துல அப்படி இருந்துதான். அப்படி கணவன் தேர்ந்தெடுக்கிறது, குடும்ப தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம். ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம், ஒரு நீச்சல் குளம், அதுல யார் வேணாலும் குதிச்சு அந்த பக்கம் போய் கரையேறலாம். அந்த நீச்சல் குளத்துல விஷப்பாம்புலாம் கிடக்கு. யாரு துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்துல குதிச்சு அந்த பக்கம் போய் கரையேறானோ அவனுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அது வேண்டான்னா ஒரு 1000 ஆடு கொடுப்பேன், அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டு வச்சார். அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி, நீச்சல் குளத்துல குதிச்சு கரையேறணும். இப்ப அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள்லாம் பாக்குறாங்க அந்த குளத்துல குதிக்கணும்னு. ஆனா குளத்துல ஒரு விஷப்பாம்புலாம் கிடக்கு. இது என்ன பண்றதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல. திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதிச்சான், படபடன்னு அடிச்சுட்டு போய் அந்த பக்கம் கரையேறிட்டான். கரையேறின உடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த பெரியவர் கேட்டார், ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்துல நீ துணிஞ்சு குதிச்சு கரையேறி இருக்கிற, உனக்கு என்ன 1000 ஏக்கர் நிலம் கொடுத்துறவா
100 ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்றபடி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றான். ஓஹோ அப்படின்னா ஒரு 1000 ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார். ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சாருங்கிறான். அப்புறம் எதுக்குடா குதிச்சு என்ன உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை எவன் பிடிச்சி தள்ளி விட்டவன்னு தெரியணும் அப்படின்றான். அதுக்காக அவன் பார்த்துருக்கான். அப்படி இருந்தாதான் துணிச்சல் வரும் இந்த காலத்துல. எதுக்கு இவ்வளவு சங்கடம்லாம் வச்சாங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு தலைவரா வர வேண்டிய ஒரு ஆள், கணவனா இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கறது பாக்குறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம். இப்போலாம் கல்யாணம் பண்றது ஆளுக்கு நேர்ல பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்ல. இப்ப சர்டிபிகேட் கேட்கறாங்க, நோய் நொடி இல்லாம இருக்காரா பாரு. காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், நேரம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலைமை. அதனால குடும்பத்தில் அந்த கணவனா இருக்கிற வேண்டியவனுக்கு பொறுப்பு அதிகம். ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதான் வந்தான். அப்படிதான் இருக்குது. அந்த கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கறது அதெல்லாம் பத்தி நிறைய எல்லாரும் ஏற்கனவே நம்ம புலவர்கள்லாம் பாடியிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கணவன் ஒரு குழந்தை பிறந்துதான் ஒரு வீட்டில், அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தகராறு வந்துடுது. யாரு? கணவனுக்கும் மனைவிக்கும். அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான் அவன். இந்த அம்மா என்ன சொல்லுது, இல்ல எங்க அப்பா பேரை தான் வைக்கணும் அப்படிங்குது. காலையில இருந்து சண்டை, தகராறு. எதிர்த்த வீட்டுக்காரன் பார்த்தான், இது என்ன காலையில இருந்து எதிர்த்த வீட்டுல தகராறு நடக்குது, என்னன்னு போய் கேட்டிருக்கான். என்னம்மா உங்களுக்கு உள்ள தகராறு, காலையில இருந்து பார்த்தேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்லம்மா, எங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ள ஒத்து போக முடியல, நான் எங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது, அதுதான் எங்களால குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறோம், தகராறு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா அப்ப எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான், எதிர்த்த வீட்டுக்காரன்னு நான் எதுக்கு இருக்கிறேன், நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன், உங்களுக்குள்ள என்ன இது பேர் தானே வைக்கணும், ஏன்பா உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான். எங்க அப்பா பேரு சீனிவாசன் அப்படின்றான். இந்த அம்மாவை உங்க அப்பா பேர் என்னம்மா, கிருஷ்ணன். இவன் யோசிச்சு பார்த்தான், குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் பேர் வைங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டான். ஏத்தோட்டு தீர்த்து வச்சுட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. சரி, இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவுல கோபாலம் யாரு அப்படின்னு சொல்லி அவனை போய் இழுத்துட்டு வந்தான். எழுத்து வீட்டுல போய், அது யாரா, அது இங்க வா, அது யாரா கோபால, அது எங்க அப்பா பேரு, நீ அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கிற, அதையும் சேர்த்து வச்சுட்டு போடான். அதாவது குடும்பத்துல ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒத்து போகலன்னா இப்படிதான் ஏத்து விட்டுக்காரன் பஞ்சாயத்துக்கு வருவான், கோபாலன்னு குறுக்க வருவான் ஒருத்தன். அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்துல ரொம்ப அவசியம். கணவனும் மனைவி அது ஒண்ணுக்கு மேல இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் சங்கடத்துல தான் கொண்டு விடும். நிறைய சொல்லுவாங்க. உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை நிர்ணயம் பண்ணுது. இப்போ நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை புள்ள வேண்டாம் ஆம்பளை புள்ள வேண்டாம்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. ஆனா இயற்கை அந்த 50-50 ரேஷியோவை அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ஒரு அதிசயமான உண்மை என்னன்னா, 116 ஆம்பளை புள்ள பிறந்தா 100 பொம்பளை புள்ள பிறகுதான். உலக அளவுல 116 ஆம்பளை புள்ள பிறந்தா 100 பொம்பளை புள்ள பிறகுது. இது எதுக்கு 16 அதிகமா பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசு அடையறதுக்குள்ள 16 செத்து போகுது. 16 அங்கங்க ஓடுறது, கொஞ்சம் முரட்டத்தனமா போறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த உலக யுத்தம் நடந்தது இல்ல, முதல் உலக யுத்தம், 2வது யுத்தம், அப்ப பாத்துருக்காங்க, கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160 170 பிறக்க ஆரம்பிச்சுதான். 100 பெண் குழந்தைக்கு 170 180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போர்ல செத்து போகுதுல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமா பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இயற்கை ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிட்டு இருக்கு. புறாவெல்லாம் வளர்த்தீங்க, நான் கூட புறா வளர்த்துருக்கிறேன் ஊர்ல. புறா வளர்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதுல ஒண்ணு ஆணா இருக்கும், ஒண்ணு பொண்ணா இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது. அதை நம்ம மாற்றவே முடியாது. 2யும் அந்த பெண்ணாவோ 2யும் ஆணாவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும். அதனாலதான் ஒரு கணவன் ஒரு மனைவி, அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்கிறது. ஒண்ணுக்கு மேலனா சங்கடம் தான். ஒரு பஸ்ல ரெண்டு பெண்கள் வந்துகிட்டு இருந்தாங்களாம், பஸ் பிரயாணம். 2 பெண்கள் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அந்த கண்டக்டரை கூப்பிட்டுருக்காங்க, இங்க வாயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்டுருக்கு.
என்னம்மா அப்படின்ட்டு இருக்கார். வந்து இந்த ஜன்னலை திறந்து விட்டு போ அப்படின்னு. சரின்னு பக்கத்தில் இருந்த ஜன்னலை திறந்து விட்டு அவர் போயிட்டார். பக்கத்தில் இருந்தாம உடனே இங்கே வாயா மறுபடியும் வாயான்னு கூப்பிட்டுருக்கு. வந்து என்ன இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ட்டு இருக்கு. மூடிவிட்டு போனார். மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது வாமா வாயா வாயான்னு மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு, என்ன இந்த பார் இந்த ஜன்னலை வந்து நீ மூடி வச்சின்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் உடனே பக்கத்தில் இருந்தம்மா தபாரியா அந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காம செத்து போடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டக்டர். என்னடா பெரிய ரொம்ப போச்சேன்னு, கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா அப்படின்னு. அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்து ஆள் பீடி குடிச்சிட்டு வரான். அவர் கூப்பிட்ருக்கான் அந்த ஆள், அந்த கண்டக்டர் இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னு. அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு, அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா ஏன் நீ என்ன சொல்ல போற அப்படின்ட்டு வந்திருக்கான். சட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிக்கிறோம், பீடி புகையை ஊதிவிட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்கிறது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது, நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள், இதுக்கு ஏன் கவலைப்படுறேன், நான் சொல்கிறத கேள்வி, நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு பீடியை எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா, கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம், அப்புறம் திறந்து வை இந்த அம்மா செத்து போவோம், நாம நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டுது கண்டக்டருக்கு. நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது அப்படின்னா, கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன். அதனாலதான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட. அப்புறம் இதுதான் இந்த ஒண்ணுக்கு மேல போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம், இப்படிலாம் ஆகும். அதனாலதான் அவன் அவ்வளவு ஒண்ணுமே வேண்டான்ட்டு கடைசி பெஞ்சதில் போய் சீட்டில் உட்காந்துக்கிட்டான். அப்படி அது இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு, குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க. மனித நேயம் ஏன்னா ஒரு கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு வந்து மனிதன் மனிதனாக இல்லை, மனித நேயம் குறைஞ்சி போச்சு, இது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு இதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானா, ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான். ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு, யாருப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் சொன்னானா, இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு, எனக்கு தூரத்து உறவுன்னு இருக்கான். சரி தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த பையன் எங்க அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னு நானா, கூட பிறந்தவனே அவ்வளவு தூரமா போயிட்டான், 8வதா பிறந்தான். அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது. மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு மனித உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தா ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளை அடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற பாஸ்பரஸை மட்டும் தனியாக எடுத்தா ஒரு 40 நெருப்பு வச்சு தயார் பண்ணலாம். ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இந்த கொழுப்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தா ஒரு 7 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம். அது மாதிரி ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தா ஒரு 2 அங்குல அணி 2 செய்யலாம். இவ்வளவுக்கு விலை போட்டா 42 ரூபா 50 காசு. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா, அவன் மனுஷனா இருக்கிற வரைக்கும் இருக்கிறப்ப. அதுவும் செத்து போனா அதுவும் கிடையாது, செத்து போனா அதுவும் குறைஞ்சிரும். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். அங்கெல்லாம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா உயிர் கோழி 50 ரூபா, உரிச்ச கோழி 60 ரூபான்னு போட்டிருக்கோம். செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா அதிகம். மனுஷன் வந்து நீ உயிர் மனுஷன் 42 ரூபா 50 காசு, செத்ததுக்கு அப்புறம் 52 ரூபான்னா நீயே வச்சுக்கிடாது, எனக்கு எது கண்டு போடும். அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா, மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும். குடும்பத்தில் வந்து அந்த அந்த பாசத்தோட வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே, அதுதான் இந்த சமூகம்ங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம் தான். அதனாலதான் இந்த நாட்டுக்குள்ள பெருமையை எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்குள்ள பெருமை. அப்படி நிரூபிச்சோம். அதனால சமூகம்ங்கிறதும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு. சில இதெல்லாம் இப்போ ஜாதி மத வேறுபாடெல்லாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கும். விலங்குகள் வந்து நம்மளோட மேலானது. அதான் ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருந்துதான். சிவன் கோயில்ல அந்த புறாவெல்லாம் வளர்ந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த மாடத்துல, சிவன் கோயில் மாடத்துல புறாவெல்லாம் குடியிருந்திருக்கு. உடனே அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக ஊர்ல திட்டம் போட்டாங்க. சிவன் கோயிலுக்கு வெள்ளடிக்க ஆரம்பிச்சாங்க. வர்ணம் பூச ஆரம்பிச்சதும் அதுக்கு சாரம் கட்டுவாங்கல்ல, இந்த குச்சியெல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க.
உடனே இந்த புறாவெல்லாம் என்ன பண்ணிச்சான், இனிமேல் நம்ம இங்கே வெள்ளை அடிக்கிறாங்க, கும்பாபிஷேகம் வருது, நம்ம இங்கே குடியிருக்க முடியாது, எதிர்த்தாப்புல எங்கே போகலான்னு பார்த்துருக்கு. இந்த உயரம் கோபுரத்தில் இருந்த புறாவெல்லாம் எதிர்த்தாப்புல ஒரு மாதா கோயில் இருந்திருக்கு, சர்ச்சு. அங்கே சில மாடங்களில் புறாவெல்லாம் இருக்குது, சில மாடம் இருக்குது. உடனே நம்மளாம் அங்கே போடும் கொஞ்சம் காலத்துக்குன்னு எல்லாம் புறப்பட்டு இந்த மாதா கோயிலுக்கு போயிடுது. அங்கே போனால் அங்கே இருக்கிற புறாவோடு சேர்ந்து இதுவும் குடியிருந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் என்னாச்சு, அங்கே கிறிஸ்மஸ் வந்துட்டுது. கிறிஸ்மஸ் வந்தது சரி, இங்கேயும் வெள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மறுபடியும் எங்கடா போகிறதுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற புறாவோட சேர்ந்து இதுவும் சேர்ந்து நேராக ஒரு பள்ளிவாசல் இருந்தது. எதுக்கு அங்கே இருக்கிற மாடத்தில் போய் அங்கே குடியேறிட்டுது எல்லாம். அங்கே போனால் அங்கே ரமலான் மாதம் வந்து ரம்ஜானுக்காக அதையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இந்த 3 செட்டு புறாவும் சேர்ந்து என்ன பண்ணிச்சு, எங்கே போகலான்னு பார்த்தா மறுபடியும் அதுக்குள்ளே இந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சான், முடிஞ்சிருக்கு. அங்கே போடுவோம் எல்லாருன்னு சொல்லி எல்லா புறாவும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்துடுது. அங்கே போய் மாடத்தில் குடியிருந்துட்டுது. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரே கலவரம் பூமியில் எல்லாம் ஒருத்தன் அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான், குச்சி எடுத்து ஒருத்தனை சுட்டுக்கிறான். ஒரே கலவரம், சத்தம், ஒரே மத கலவரம் வந்துட்டுது ஊரில். அப்போ புறாவெல்லாம் மாடத்தில் இருந்துக்கிட்டு ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டுதான், இது என்ன இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, அவன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறானே அப்படின்னு கேட்டுதான். ஒரு குஞ்சு புறா அவங்க அம்மாட்ட கேட்டுதான். அம்மா புறா அம்மா அந்த புறா சொல்லித்தான், மனுஷனுக்கு இப்போ மதம் பிடிச்சிருக்கு, அதான் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான் அப்படின்ட்டு. இப்போ நமக்கெல்லாம் பிடிக்கலையே அப்படின்னு தான். அப்போ அந்த புறா சொல்லித்தான், அந்த பாருமா, நாம் வந்து இந்த சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறான்னு தான் பேர், இந்த மாதா கோயிலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர், பள்ளிவாசலுக்கு போனாலும் நமக்கு புறான்னு தான் பேர். இந்த மனுஷன் அப்படி இல்லை. அவன் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லுவான், அங்கே மாதா கோயில் இருந்தான்னா கிறிஸ்தவன்னு சொல்லுவான், பள்ளிவாசல் இருந்தான்னா முஸ்லீம்னு சொல்லுவான். அப்போ குஞ்சு புறா அது என்ன இப்படி பண்ணுறாங்க மனுஷங்க, இப்போ அவங்கள விட நம்ம வசதி போல் இருக்க, நம்ம தேவலாம் போல் இருக்க அப்படின்னு தான் அந்த குஞ்சு புறா. அப்போ அந்த தாய் புறா சொல்லிச்சான், உண்மைதான், அதனால தான் நம்ம மேலான இடத்துல இருக்கிறோம், அவன் கீழே நிற்கிறான் இன்னமும் அப்படின்னு சொல்லிச்சான். இதுதான் அந்த குடும்பம்ங்கிறது, சமுதாயம்ங்கிறது ஒரு பெரிய குடும்பம். அது இந்த புறாகிட்டேருந்து மனுஷன் கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்குது இன்றைக்கி மனுஷனுடைய நிலைமை. அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஒவ்வொரு இதுலேயும் நாம் வந்து நடந்து கொள்ள வேண்டியிருக்குது. மிருகங்கள்டேருந்து கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்படி சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து என்னென்னா, இப்போ இந்த பிள்ளைகளை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ராமர் லட்சுமணர் கதை சொல்லுவாங்க. அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில் பந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம். உடனே ராமர் வந்தாராம், வந்து கோசலை அவங்க அம்மா கோசலை மடியில் சோர்ந்து போய் உட்காந்தாராம். சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அந்த கோசலை அம்மா கேட்டாங்களாம், ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. ராமன் சொன்னான்னா, இது என் தம்பியோட நான் பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், பரதன், அவன் வந்து ஜெயிச்சுட்டான், நான் தோத்துட்டேன், என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான், அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, தம்பியோட வெற்றி, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லியிருக்கு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பற்றி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பரதன் வந்திருக்கான். அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான். நீ ஏப்பா, நீ தான் ஜெயிச்சுட்டியாமே, நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுட்டு வர அப்படின்னு கேட்டிருக்கேன் அந்த அம்மா. அப்போ பரதன் சொன்னானா, நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு, தோத்துட்டாரு, அதனால எனக்கு வருத்தமாக இருக்குது, உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, எனக்காக விட்டு கொடுத்தாரு, அதனால நான் வருத்தப்படுறேன்னா. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், இப்படி தான் தம்பியினுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது, அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது, இப்படி தான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா, அப்படி தான் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க ராமாயண கதை. அதே போல் இதில் வரும், நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்திமாவனுடைய பிள்ளைகள் 2 பேர், ஹசன் ஹுசைன் 2 பேர் நபிகள் நாயகத்தினுடைய பேரன்மார்கள். அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள். ஹசனும் ஹுசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள். இந்த அம்மாவுக்கு அதை பார்க்குறாங்க, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ தகராறு போல் இருக்கு, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லிச்சான். பாருப்பா, நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே இது மாதிரி இருக்கக்கூடாது, உங்கள் பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு, உனக்கு தெரியுமா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கார், தெரியுமா உனக்குன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ அந்த தம்பிக்காரர் சொன்னாராம், ஹுசைன் சொல்லியிருக்கார், அதுவும் எனக்கு தெரியும், அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 2 பேரில் யார் முதல்ல சலாம் சொல்கிறாங்களோ, யார் முதல்ல முன்னாடி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார்.
அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னா. அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் ஹசனும் ஹுசைனும் இருந்திருக்கிறார்கள். அந்த பாசம் தான் குடும்பத்தில் வேணும். குடும்பத்தில் அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும், அம்மா பிள்ளை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தாய் அம்மாவுக்கு எப்போதுமே பிள்ளைங்கள் அம்மா பக்கம் தான் இருக்கும். அம்மா பிள்ளைங்க தான் அதிகம். இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில், உண்மையாக நடந்தது. சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி, அவர் ஒரு நாள் கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல. கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கேயோ போய் சுற்றி விட்டு அந்த நண்பர்களோடு அப்படியே உல்லாசமாக அப்படியே கொண்டாடி விட்டு நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு 1 மணிக்கு. அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு. உள்ளே போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரலேன்னு வாசல்லையே நின்றுட்டு இருந்துதான். அப்போ அது வந்த உடனே பலார்னு அரைஞ்சு விட்டாங்களாம் அந்த அம்மா. ஏன்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன், என்னதான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள தானே, பலார்னு அரைஞ்சு விட்டாங்க. உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம். மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க, ஏன் நீ பெரிய நீதிபதி, பெரிய பதவியில் இருக்க, அதனால உன்னை அவங்க அம்மா அடிச்சிட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம் நீதிபதி, இல்லை நான் இது மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன். எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும். இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாகிட்டுதே, பலம் குறைஞ்சுட்டுதேன்னு நினச்சி அழுதேன் அப்படின்னு இருக்காராம். அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள பாசங்கிறது. இதே போல் நான் சொன்னது மாதிரி முன்னாடி இவர் ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார். ஒரு அம்மா எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்றது படுக்கையில் இருந்த அம்மா. இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர், ஒரு சின்ன இளைஞர் உடனே ஓடி போய் ஒரு குவளையில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார். முன்னா அந்த அம்மா அதுக்குள்ளே தூங்கி போச்சு. இவர் அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார். விடிஞ்சு போச்சு. விடிகிற சமயத்தில் அந்த அம்மா முடிச்சு பார்க்குது, பையன் தண்ணியோட கையில் வச்சுட்டு நிற்கிறார். ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோட நின்றுட்டு இருக்கிறியா எனக்கா அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாராம், ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க, உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓடி வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம், தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன், அதனால் எழுப்பலை. தூக்கம் முழிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும், தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதனால தண்ணியை பக்கத்துலேயே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாராம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீ பிற்காலத்தில் பெரிய அறிஞராக வருவேன்னு சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டாங்களாம். அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில், தீன் மார்க்கத்தில் பெரிய ஆளானது. அதாவது ஷர்புதீன் யாஹ்யான்னு ஒருத்தர், ஒரு பெரிய இஸ்லாமிய பேரறிஞராக வந்தார். இப்படி அம்மா பேரில் பாசமாக உள்ளவங்கலாம் இருந்தாங்க நிறைய. அப்படி அந்த குடும்பத்தில் அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறது அதுதான். அதனால தான் அந்த கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான். கணவனுக்கு இது வந்துடக்கூடாது, அதாவது கோபம் வரக்கூடாது, நிதானம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிதானம், கணவன் கோபப்படக்கூடாதுமா. அதுக்கு நாங்கள் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது மனுஷன் கோபப்படாமல் இருக்கணும், போகணும் வரணும், அதுக்கு சொல்லுவோம் நாங்கள். சும்மா கதை ரூபமாக சொல்கிறது. அங்கே வேதாத்திரி மகரிஷின்னு இருக்காரு, அவர் இதில் சினம் தவிர்த்தல்னு பயிற்சியை கொடுப்பாங்க. குடும்ப தலைவர்கள் பெரியவங்கெல்லாம் அந்த பயிற்சியை எடுத்துக்கணும். என்ன கூப்பிட்டாங்க ஒரு தரம், சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம், அதில் நீ பேசுனாங்க. நான் சொன்னேன், நான் பயிற்சிக்கு வேணா வரேன், என்னை பேச வேண்டாம் சார், நான் பயிற்சி கற்றுக்கிறேன். இல்லை நீ அதெல்லாம் பயிற்சி நாங்கள் கொடுக்குறோம், நீ உனக்கு என்ன தெரியுமோ சொல்லு, மனுஷன் கோவப்படாமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டு போ அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு போனேன். அங்கே போய் நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒரு கதை மாதிரி சொன்னேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட், அங்கே ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி லக்கேஜோடு நிற்கிறார் நிறையா. இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவர்கிட்ட ஒரு சண்டை போடுறார், அடிக்க போகிறார், திட்டுறாரு, கண்ணாமண்ணு திட்டுறார். அவர் இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார். இது எப்படி இந்த ஆள் அவ்வளவு கோபமாக அடிக்க போகிறான், திட்டுறான் அந்த பெரிய மனுஷன், இவர் பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே. அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான். இவர் லக்கேஜை வாங்கி பிளேனில் ஏற்றுற தொழிலாளி இப்போ கண்ணாமண்ணு அடிக்க போகிறான், திட்டுறான், முகம் செவந்து போச்சு. இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான், அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்தில் கோபமே படலையே, சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க, இவன் நமக்கு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் போல இருக்க அப்படின்னு இவர் நினச்சிட்டார். ரொம்ப நேரம் அவர் கத்திக்கிட்டு இருந்தார். சரி சார்ன்ட்டு அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார்.
போனதுக்கு அப்புறம் ஒரு இந்த ஆளு அப்புறம் பிளேன் வந்தது, ஏறி அவர் போயிட்டார், ஜப்பானுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார். இந்த பாருப்பா, நான் வந்து காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த ஆள் உன்னை அடிக்க வந்தான், திட்ட வந்தான், இவ்வளவு கோவப்படுறான், உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படலையே, உனக்கு கோவமே வராதா, அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது, எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அந்த தொழிலாளி சொன்னாராம், அப்படி இல்லை சார், மனுஷன்னு பிறந்தா கோவம் படாமல் இருக்க முடியாது, எல்லாருக்கும் கோவம் வரும், அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க, நான் அதை என் வழியில் டீல் பண்ணேன், அவ்வளோதான். அப்போ அவர் திட்டும் பொழுது உனக்கு கோபம் வந்ததுதானே? வந்தது சார். அப்போ அது எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு. அப்போ இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை சார், அந்த அந்த பிரயாணி வந்து இப்போ ஜப்பானுக்கு போயிட்டுருக்கார், அவர் லக்கேஜெலாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு. இதுக்கு நாம் எதுக்கு சார் அனாவசியமாக அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டேன்? மாற்றி ஏற்றி விட்டா அவன் போய் பார்த்துக்கிறான் எங்கேயாவது. அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி அப்படின்னு சொன்னாரான். உடனே இதை தான் எனக்கு தெரிஞ்சது கோபம் வராமல் இருக்கிறதுன்னு அங்கே பேசினேன் அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லை என்ன.